அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் வணக்கம். இப்போது நம்ம சனி பகவானை பற்றி பேச போகிறோம். சனின்னாலே ஜனங்களுக்கு ஒரு பயம்தான். இப்போது முதல்ல நீங்கள் சனியை பற்றி புரிஞ்சுக்கணும். இப்போ கிரகங்கள்லே ஈஸ்வர பட்டம் பெற்றது சனி தான். அதே சனீஸ்வரர். இப்போ ராவணருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுப்பாங்க. ராவணேஸ்வரர்னு சொல்கிற மாதிரி சனீஸ்வரர்னு சொல்லிட்டு ஈஸ்வர பட்டத்தோடு வழங்குவாங்க. இந்த சனியினோட சிம்பல் எப்படின்னா, அவர் கண்ணை கட்டியிருக்கும். அதாவது இடது தோளில் புறா இருக்கும், வலது கையில் கத்திருக்கும். அதாவது தியரி என்னென்னா, அவர் எதிரால் இருக்கிறது யார்? தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், கடவுள்கள், மனிதர்கள், இது யாரையும் விட்டு வைக்கிறதில்ல. யார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் கூட அவன் செய்த பாவ புண்ணியத்தை சீர்தூக்கி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டு. புண்ணியம் பண்ணியிருந்தால் அதிர்ஷ்டம், ஓஹோ வேண்டாம் வேண்டாம்னாலும் விடாமல் கொடுப்பார். அதே மாதிரி பாவங்கள் நிறைய செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுப்பார். ஓகே, இப்போது நம்ம நீதி தேவதையை பண்ணது கூட அதனோட ஒரு இம்ப்ரெஷனில் தான், அதனோட ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணோம். நீதி தேவதையினோட சிலை கூட அப்படித்தானே, இடது கையில் தராசு இருக்கும், கண்ணை கட்டியிருக்கும். இதே தான் தியரி. அப்போ நீதி வழங்குவதில் வல்லவர் இந்த சனி பகவான். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, கனிவுள்ள தெய்வம் நீயே. அதாவது சனி பகவான் தான் எல்லாரையும் விட இரக்கமான ஒரு கிரகம். இப்போ மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சனி தசை, சூரிய மகாதிசை, குஜ மகாதிசைன்னா வரம் போகும், டப்பட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். சனி அப்படி கிடையாது. இப்போ சனி தசை சுய புத்தியில் அவர் கஷ்டத்தை கொடுக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட மனமுருகி நம்ம வேண்டிக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை மாற்றி செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். சனி பகவான் காலில் தலை காலில் கெட்டு போட்டிருக்கும். அதாவது உதாரணத்துக்கு ஐயப்பன் இருக்கிறார் இல்லையா, சனியோட அம்சமாக கருதுவோம். அவர் உட்கார்ந்துருப்பார், காலில் ஒரு கெட்டு போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அதாவது அந்த வித காரணத்தினால தான் அவர் திசை நடக்கும்போது ஸ்பீடாக நடக்கிறதில்ல. சனி மகா திசை நடக்கும்போது 7 சனி, அஷ்டமி சனி எல்லாமே ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, நம்ம முன்னோர்கள் எவ்வளவு டேலண்டாக எவ்வளோ மாதிரி ஒன்றுக்கும் லிங்கு கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கல்யாணத்தை என்ன சொல்லுவோம்? கால் கட்டுன்னு சொல்லுவோம். அதையாவது எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸு, சினிமா, ட்ராமா, பாரு, அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்க கூட கல்யாணம் ஆனவுடனே அது அங்கங்கே சுற்றுறது வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் திருமணத்தை கால் கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பாதச்சனி நடக்கும்போது அவரோட வேகம் தடைபடும், ஓட்டங்கள், அலைச்சல்கள் கம்மியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதையுமே பாசிட்டிவாக நினைக்கணும். அப்போ திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இதுதான் அதனோட தத்துவம். புரியுதுங்களா? அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 சனியில் உள்ள அந்த பாசிட்டிவ் என்னென்னா, அலைச்சல்கள் குறைகிறது. இப்போது அந்த 12ஆம் வீடை ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாரின் கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு வாய்ப்பு வந்தால் வெளிநாட்டுக்கு போயிருங்க. அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போகிறத பரதேசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மோசமான கிரக அமைப்பு. அம்மா கைனால் சாப்பிடாமல், ருசியான சாப்பிடாமல், வேண்டவங்கள்ட்ட பேசாமல், ஒரு டென்ஷன் வந்தால் கோயிலுக்கு போகாமல் எல்லாத்தையும் இழந்து காசுக்காக கஷ்டப்படுறோம் இல்லையா? இது மோசமான அமைப்புன்னு சொல்கிறாங்க ஜாதக ரீதியாக. இப்போ நம்ம அதை மாற்றிக்கிட்டோம் இல்லையா? ஜாதகம் வந்தோடனே அவங்க கேட்குறது, எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கான்னு பாருங்கள் சார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதாவது எது ஒன்று தண்டனையோ அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிட்ட மாதிரி நம்ம அந்த சனிக்கு இந்த மாதிரி சில பாயிண்ட்டுகளை நம்ம பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணால் எல்லாம் நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போது உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. அதாவது சனி நடந்தாலும் அவரை பின்னால் நின்று நடத்தக்கூடியவர் குரு பகவான். அப்போது அந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சனி அது நடத்துறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், சின்ன இது வந்தாலும் உடனே சரியாயிடும். ஆரோக்கியம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும், பணவரவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆமாம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு நல்ல பலன்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போது அதை ஆக்டிவேட் பண்ணுறது குருவை நம்ம அப்போ என்ன பண்ணணும்? வாரம் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
வாரம்ங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வியாழக்கிழமை தான் போகணும்னு கிடையாது. என்னைக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ இருக்குதோ அன்னைக்கு போயிட்டு வாங்க. அப்போது அந்த குருவினால் அருள் கிடைக்கிறதுனால வந்து என்ன ஆகுது, அந்த குடும்பம் விருத்தி அடையும். குடும்பம் விருத்தி அடையினா எப்படி, அதாவது வந்து எக்ஸ்ட்ரா குழந்தை, அதாவது குழந்தை பாக்கியம். அப்போ வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், திருமணமாக இருக்கிறவங்க குழந்தை பேர். இந்த மாதிரி குடும்ப விருத்தி அடையிறதுக்கு காரணம் வந்து அந்த குரு பகவான். அதனால் வாரம் தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு வாங்க. ஓகே. அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15 வரைக்கும் சனி வந்து ரெட்ராக்ரேட், அதாவது வக்ரமாக இருக்கார், ரிவர்ஸில் இருக்கார். இந்த பீரியட் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான். அதில் எம்னா ஒருத்தர் வந்து மாமூலாக போகும்போது எப்படி போடுவார்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். அவர் ரிவர்ஸில் போகும்போது எப்படி பண்ணுவார்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது அல்லவா. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அதே மாதிரி இந்த இந்த பலகீனமான பீரியடில், அதாவது வந்து அக்டோபர் 3லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் அந்த உடம்பு வந்து கொஞ்சம் வீக்காக ஆகிறது. அந்த முகத்தில் வந்து அந்த தேஜஸை கொடுக்கறது, மச்சம் வருது, அந்த மாதிரி திட்டாக வாருது, இந்த மாதிரிப்பட்டது வாருது. அதே மாதிரி வந்து மனைவினோட சின்ன சண்டை சச்சரவு, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பத்திரகாளி அல்லது வந்து துர்கா, அப்படி இல்லது நாகதேவதை கோயிலுக்கு போயிட்டு பால் ஊற்றி சுற்றி கும்பிட்றது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பீரியடில் உள்ள நெகட்டிவ் பவர் வந்து அண்டர் கண்ட்ரோல், உங்களை மீறி எதுவுமே போகாது. அதனால் வந்து இப்போது நீங்கள் வந்து அந்த பீரியடில் என்ன அந்த ஒரு ஆன்மீகமும் சரி அஸ்ட்ராலஜியும் சரி என்ன சொல்லுதுன்னா, தந்தை அல்லது தந்தையோட அப்பா அம்மா, தந்தை வழி முன்னோர்கள் அல்லது தந்தை, அவங்களோட மனம் நிறைந்திருந்தால், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா தான் இந்த துர்கா பத்திரகாளி இந்தனோட கிரகங்கள், இந்த மாதிரி தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து அனுகிரகங்களை கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்போன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அப்பா அம்மாவிட்ட மன வருத்தத்தை பற்றி விட்டுட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கடவுளை கும்பினாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடியதில்லை. அதாவது பர்டிகுலராக அந்த சனி பகவான் ராகு அம்சத்தில் இருக்கும்போது இது முக்கியம். அதனால் வந்து இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கோங்க. உங்களை வந்து கெட்ட பலன்கள் அண்டவே அண்டாது. நவம்பர் 15லேருந்து அடுத்தால மார்ச் 29 வரைக்கும் பழையபடி வந்து உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் தான் சனி பயணிக்கிறது. அதனால் வந்து குருவினோட அருள்னால் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். இப்போ நான் சொல்கிறது அதுதான். குரு அம்சத்தில் உள்ள வாத்தியார்கள், அதை வந்து மியூசிக் கற்றுக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தவங்களும் சரி, கராத்தே கற்றுக் கொடுத்தவங்களாலும் சரி, ஏதாவது டியூஷன் வாத்தியார்கள் இருந்தால், குரு அந்தஸ்தில் உள்ளவங்க வந்தால் அவங்கள வணங்க தவற வேண்டாம். அவங்களை வந்து மன நிறைவு கொடுக்கும், மன சந்தோஷப்படுத்த மாதிரி ஒன்றால் என்ற அளவுக்கு அவங்க வேண்டாம்னு சொன்னாலும் ஏதோ டிஃபன் வாங்கி கொடுக்குறதோ இல்லது அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறதோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குருவினோட பூரண அருள் கிடைக்கும். சனி பகவானின் அந்த 7 சனி தொந்தரவுலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். அதாவது வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, சனி பகவான் எல்லாரையும் பிடிச்சிடுவார், ஆனால் விநாயகரை மட்டும் பிடிக்க மாட்டார். என்னென்னா விநாயகர் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்பாராம், எனக்கு இந்த 7 நாட்டு சனி பிடிக்கிற டைம் வந்துச்சுன்னா அவங்கள பிடிக்கணும், நீங்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ன உடனே விநாயகர் பெருமான் சொல்லுவாராம், பின்னால் எழுதி வச்சுட்டு போன்னு. என்ன எழுதணும் அப்படின்னோடனே, நாளை வந்து உங்களை பிடிக்கிறேன், அதாவது உங்களை என் கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துக்கிட்டோம்னு எழுதி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிடுவார். இவனை எழுதிட்டு போயிடுவார். மறுநாள் வந்து சனி பகவான் வருவார், இன்றைக்கி எப்படியும் விநாயகரை பிடிக்கணுன்ட்டு. உடனே விநாயகர்கிட்ட வந்து, பெருமானே நான் நேற்று வந்தேன் இல்லையா, நாளைக்கு வந்து இது பண்ண சொல்லிக்கோங்க அப்படின்னோடனே, என்ன சொன்னேன் அப்படின்னோடனே, பின்னால் எழுதி வச்சுட்டு போக சொன்னீங்க, பாரு எழுதியிருக்கிறல்ல அது பிரகாரம் நடந்துக்கவும் போகிறான். அதில் என்ன எழுதியிருக்கோம், நாளை வந்து உங்களை படுத்திக்கிட்டேன், நாளைன்னு தானே சொல்லியிருக்கிற, நாளைக்கு வந்து என்னை பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாராம். அதாவது எந்த இதுமாக ஈஸியாக தப்பிக்கும் வழி, சின்ன உபாயங்கள் மூலம்தான் அதை தப்பிக்க முடியும். அதைத்தான் நான் எழுத்து சொல்ல வரேன். நீங்கள் வந்து மூர்க்கமாக போராட வேண்டாம், மூர்க்கமாக ரொம்ப மனம் வருந்தி இது பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சின்ன உபாயங்கள் மூலம் நீங்கள் சனி பகவான்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். சின்ன உபாயங்களாக இருந்தால் கூட அவர் மனசை குளிர்விக்க மாதிரி நல்ல காரியங்கள் செஞ்சு, அதாவது உடல் ஊனமற்றவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, துணிமணி இல்லாமல் இருக்கிற ஏழைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கறது, படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அந்த பென்னு புக்ஸு, குருவுக்கு அது முக்கியம், இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் 7 சனியிலேருந்து ஈஸியாக தப்பித்து கொள்ளலாம்.
அதே மாதிரி வந்து காக்காவுக்கு சாப்பாடு போடுறது, அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு சனி பகவான் தொந்தரவுலேருந்து தப்பிக்கக்கூடிய வழி. ஸோ நண்பர்களே, நீங்கள் எந்த விதமான பயமும் வேண்டாம், மனக்குழப்பம் வேண்டாம். நான் சொல்வதை கொஞ்சம் பின்பற்றி வந்தீர்கள் என்றால் ஈஸியாக சனி பகவான் அந்த கெடுபலன்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். சனியை மிஞ்சின ஒரு இரக்க குணமுள்ள கிரகம் இல்லை. ஸோ சனியை நம்புங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வளத்தினையும் செல்வத்தையும் சக்தியையும் பெறுவீர்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.